இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி எனக்கு டே வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய வேலை இருந்தது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது செகண்ட் டைம் வந்துட்டு நான் வெறும் பால் மட்டும் போட்டு குடித்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரும் கூடவே வந்து சோயா பெப்பர் ஃப்ரையும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். சாம்பாருக்கு வந்துட்டு பருப்பெல்லாம் போட்டு ஒரு அடுப்பில் வச்சாச்சு. நான் வந்து 2 கப்பு சோயா எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். சுடுதண்ணியில் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பச்சை தண்ணி மாற்றுறதுக்கு அப்புறம் நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் போட்டதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதக்கிட்டு சோயாவை உள்ள ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சு வச்ச மசாலா போட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். 10 o'clock ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு நாவல் பழம் எடுத்துக்கிட்டேன்.